ஐயா உங்களுடைய ஜேர்னியில் இந்த ஆடியோ துறையில் இருக்கிறீங்க, எத்தனை வருஷமாக இருக்கிறீங்க? 13 வருஷம். 13 வருஷத்தில் உங்களுடைய ஜேர்னியில் நீங்கள் என்னென்ன கற்றுக்கொண்டு இருக்கிறீங்க? முந்திக்கும் இப்போக்கும் எப்படி செயல்பட்டு கொண்டு இருக்கிறீங்க? சுருக்கமாக கத்தருக்கு விசுவாசம். இந்த ஃபீல்டில் வந்து பசாய்வன், மனசன்னு, ஜோயலோ, மனசனுக்கிட்ட நிறைய நாங்கள் ஷேர் பண்ணுவோம். ஸோ என்னோட ஜேர்னி பார்த்தீங்கன்னா ஒரு 13 வருஷம் முன்னுக்கு ஆஃப்டர் மை SPM லிம்காக்வேங் அந்த யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணி பாதி நின்றாச்சு. ஏன்னா பேமெண்ட் கட்ட முடியல, ரொம்ப எக்ஸ்பென்சிவ். தென் நான் வந்து ஸ்டீவன் ஜே ரென்ஸ்வி அவர்கிட்ட ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணி தென் பேக் டு மலேசியா. இங்கே கார்கோ கேலை அப்படி ஒர்க் பண்ணி பார்ட் டைமாக மியூசிக் அப்படி கண்டினியூ பண்ணி லேர்ன் பண்ணோம். தென் அதுக்கப்புறம் வந்து 13 வருஷம் முன்னுக்கு நம்ம மியூசிக் குவாலிட்டி வந்து ஒரு சவுண்டில் இருக்கும்ல. ஸோ இந்தியா அங்கே வந்து எப்படி அதை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, எப்படி அந்த 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 டெக்னாலஜி சவுண்ட்ஸ்லாம் வந்து அவங்க அங்கே கோத்ரூ பண்ணிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆர்வம் லேர்ன் பண்ணோன்னு. அப்போ ஸோ மெனி பீப்புள் நான் கான்டாக்ட் பண்ணி ஓகே எனக்கு இது தெரியணும் எப்படின்னு. ஸோ யாரும் லைன் பண்ணல. அதுக்கப்புறம் வந்து நம்ம கோஸ்பல் இருக்க சில பேர் இந்தியாவில், ஸோ அவங்களையும் கான்டாக்ட் பண்ணி கேட்குறப்ப ஸ்டில் யாரும் லைன் பண்ணல. தென் அதுக்கப்புறம் நம்ம ஆண்டவர் தான் நம்மளுக்கு எப்போதுமே வந்து ஆண்டவர் நம்ம முன்னுக்கு வச்சு அப்பா எனக்கு சொல்லிக் கொடுங்க. ஸோ இங்கே கதவு அடைச்சாலும் வேற கதவு அப்பா திறப்பார்ல. ஸோ நம்மளுக்கு திறந்த ஒரு கதவு பார்த்தீங்கன்னா அது செக்யூலர், இந்தியாவில் இருக்க செக்யூலர் சில சைட் பரவாயில்ல லேர்னிங் தானே சொல்லிட்டு அங்கே போயிட்டு நிறைய காலேஜ் லேர்ன் பண்ணிட்டு அப்படியே இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கு ஒரு ஏஎம் ஸ்டுடியோ டேவிட் சலூம் அண்ட் தென் டிமான் ஏரிஸ் அவங்களோட ப்ராஜெக்டில் வந்து ஒர்க் பண்ண சான்ஸ் கிடைக்கல. பட் அவங்க அசிஸ்டன்ட் மூலிமா அவங்களோட ப்ராஜெக்ட் நம்ம கேட்க முடிஞ்சிச்சு. அந்த சவுண்டை அங்கே எப்படி அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி மிக்சிங் கொண்டு போகிறாங்க. இப்போ நான் என்ன நினச்சேன்னா ஓகே மிக்சிங் போய் தான் பாட்டு நல்லா குவாலிட்டியாக அப்படி வருதுன்னு. ஆனால் உண்மை கதை அப்படி கிடையாது. ஏன்னா ஏஆர் அவரோட சாங் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அவர்கிட்டருந்து வர்றப்பே நல்லா கிறிஸ்டல் கிளியராக வந்துடும். ஸோ அவர் சவுண்டு யார்கிட்ட கொடுத்தாலும் அவரோட டேஸ்ட் அங்கே மாறாது. ஸோ ஃபைனலாக வந்து கேட்டுட்டு ஓகே இது மாற்ற சொல்லி போயிடுவார். அந்தமாரி வந்து 3 அவரோட பாட்டு நான் கேட்டேன். ஸோ பாட்டு சொல்ல முடியாது பிரச்சனை. ஸோ அதேமாரி வந்து ஏரிஸோட ஒரு படம் டேவ், அந்த ஒரு படத்துக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் கம்போஸ் பண்ணுறப்ப கூட நான் இருந்தேன். ஸோ பார்த்து எப்படி அது பண்ணாங்க. ஸோ அங்கே நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா சில ஹார்ட்வேர் அவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸோ ஹார்ட்வேரில் மிக்ஸ் பண்ணி தென் ஃபைனலாக வந்து இமுலேஷன் சாஃப்ட்வேரில் வந்து அவங்க நிறைய காரியம் பண்ணுறாங்க. சில ஹார்ட்வேர் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் அது காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டாங்க. ஃபோக்கஸ் சைட்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க நெவர் யூஸ் ஸ்டுடியோவாக இருக்கட்டும், இல்லை ப்ரொஃபஷனல் ஸ்டுடியோவாக இருக்கட்டும், அல்லது ஹோம் ஸ்டுடியோவாக இருக்கட்டும், கோஃபோ யூனிவர்சல் ஆடியோ, மினிமம் யூனிவர்சல் ஆடியோ அல்லது RME பேபி RME வச. அண்ட் தென் இன்னொன்று இருக்குது லைரா சம்திங், அதுதான் வந்து மினிமம் அங்கே யூஸ் பண்ணுறது. தென் அதுக்கப்புறம் எப்போஜி நிறையா இருக்குது. ஸோ மினிமம் ஹோம் ஸ்டுடியோக்கு வந்தாலே அவங்களாம் வந்துட்டு லைக் ரேக்ஸ் இன்டர்ஃபேஸ் பார்க்குறாங்க. ஆல்சோ கேபிள் ஆல்சோ விஷயம் இருக்குது, அங்கே தான் போய் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நான்லாம் வந்து இந்த பசார் பூடு அங்கே போய்ட்டு கேபிள் வாங்கிட்டு எல்லாம் யூஸ் பண்ணுறது. பட் கேபிள் ஆல்சோ ஹை ஃப்ரீக்வன்சி நல்லா கேப்சர் பண்ணி எடுக்கும். ஸோ அது அங்கே தான் போய் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுவும் எதுனா ஃபோக்கோர் அது ஒரு செர்டன் பிராண்ட் இருக்குது. இப்போ மொகாமி வந்து அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ், பட் அதில் கூட அந்த குவாலிட்டி இல்லை. இந்த கேபிள் வந்து கெனரி. ஸோ இதெல்லாம் அங்கே போய் தெரிஞ்சுக்கிட்டேன். தென் கம் டு மலேசியா, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தென் தம்பி ஸ்டீவன், ஸோ அவங்க டீம்லாம் வந்து நாங்களே சொந்தமாக பண்ணிக்கிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டு ஸோ அப்படி தான் ஆண்டர் கொண்டு போனார். தென் ஆஃப்டர் தேட் ஒரு 4 years வந்து அங்கே கற்றுக்கிட்டு நம்ம இங்கே கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இப்போ வந்து நாங்கள் என்ன ஒரு பிளான் பண்ணியிருக்கோன்னா சில ஹார்ட்வேர் அந்த சில ரூபர்ட் நீஃப்னு சொல்லி ஒரு ஹார்ட்வேர் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் சில காரியம் பாட்டெல்லாம் வந்து கோத்ரூ பண்ணி இன்னும் வெளியே ஆகலை. அண்ட் தென் ஆல்சோ ஏஎம் ஸ்டுடியோ இந்தியாவில். ஸோ அங்கே ரெக்கார்ட் பண்ணி 2 பாடல் கோஸ்பல் இருக்குது. அங்கே ரெக்கார்ட் பண்ணி நம்ம இங்கே கொண்டு வரப்போ அது நல்லா இல்லை. ஏன்னா பிகாஸ் அங்கே ஒரு ரெக்கார்ட் பண்ணுற அனுபவமே அங்கே வேறு. அங்கே இப்போ ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்டுடியோ போய் பிகாஸ் நம்மகிட்ட வந்து அந்த அளவுக்கு எக்யூப்மெண்ட் இல்லை. எப்படி அந்த சவுண்டு கொண்டு வராங்கன்னா நம்ம அங்கே ஒரு ஸ்டுடியோ ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு ஒரு அனுபவம் பார்த்தோம், பண்ண முடியல. இங்கே நடக்கிற மாதிரி தான் அங்கேயும் நடக்கும். பிகாஸ் அங்கே 3 இன்ஜினியர்ஸ் உட்காந்துருப்பாங்க.
ஸோ ஒருத்தர் அங்கே காண்டாக்ட் பண்ணி பின்னாடி அப்படியே எடிட்டிங் ஓடிட்டே இருக்கும். இப்போ லெட்ஸே இப்போ வந்து ஒரு பாட்டு பாடுறாங்களா, ஓகே ஸ்டாப், ஓகே அப்படிலாம் கிடையாது, ஸ்டாப், ஓகே இந்த கட்டமாக டக்கு டக்குன்னு போயிட்டே இருக்கும். நாங்களே முடிச்சிட்டோம். இப்போ எங்கே நிற்கிறது, எங்கே பாட வைக்கிறது. ஸோ அது யாரோட ஒரு பாடல்னா நம்ம ஆந்தனி ஃபெர்னாண்டஸனோட பாடல். அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தர் பீட்டர் சொல்லி அவரோட பாடல். ஸோ இந்த பாடல்லாம் அங்கே முடிச்சு இங்கே வந்துட்டு மறுபடி இப்போ சைமனோட பாடல் ஆல்சோ பிளான் அங்கே பண்ணியிருக்கோம். அங்கே சில பாடல் இறைவா 7 அங்கே ஒரு மிக்ஸ் மாஸ்டர் கொண்டு போகலான்னு. ஸோ எல்லாம் பிளானிங் வந்து அடுத்த வருஷம் கொண்டு போயிட்டோம். பிகாஸ் இந்த வருஷம் முடியல, டைம் பத்தலை அப்படின்னு. ஸோ இந்த காரியம் அண்ட் தென் வந்து அண்ணன் சொன்னார் லைக் ஃபியூச்சர் பிளான் அல்லது இப்போ என்ன நம்ம கொண்டு வரோன்னு. ஆல்சோ எக்யூப்மெண்ட், சில எக்யூப்மெண்ட், இன்டர்ஃபேஸ், சவுண்ட் கார்டு அண்ணன் கால் பண்ணி கேட்பார் எப்படியா ஓக்கல் நல்லா கொண்டு வருதுன்னு. ஸோ பிரியம் ஆல்சோ வந்து அண்ணன் சொல்லியிருக்கேன், இந்த பிரியம் பாயுங்கண்ணே. ஏன்னா எல்லார் பிரியமுக்கும் வந்து எல்லாரும் ஓக்கலும் செட் ஆகிடாது. எல்லா ஓக்கலும் ஒரு மைக்கில் வந்து எல்லா ஃப்ரீக்வன்சியோட சவுண்டு வந்து அழகாக ஆயிடுது. அப்போ வந்து இப்போ TLM 107 அல்லது வந்து AKG இது வந்து பர்ஃபெக்டாக இந்தியாவில் அந்த 2 மாடல் தான் CL ஆரம்பிக்கும். இந்த 2 தான் வந்து எல்லா ஓக்கலுக்கும் வந்து செட் ஆகுது. சம்டைம்ஸ் நானும் என்னோட ஒரு மைக்கில் வச்சு சில ஓக்கல் எடுப்பேன், இது ஏன் இப்படி வந்திருக்கு, என்னால் சரியாக மிக்ஸ் பண்ண முடியாது. அப்போ ஓகே அங்கே போய் தெரிஞ்சுக்கிட்டா, ஓகே TLM 103 அண்ட் தென் AKG இந்த 2 மைக் வந்து எல்லா விஷயங்களும் நல்லா கேப்சர் பண்ணுது. இந்த காரியம் வந்து நெக்ஸ்ட் இயர் பிகாஸ் ஒரு புது ஸ்டூடியோ வந்து இப்போ நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம், எல்லாமே அங்கே ஷிஃப்ட் பண்ணுறோம். அதனால இந்த ஐ திங்க் இந்த ஹோல் இயர் எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் இயர் இந்த காரியத்தை வந்து கோத்ரூ பண்ணிட்டு வரோம். ஆனால் மனசில் ஒரு காரியம், இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோமே நம்ம எடுப்போமா. தென் என்ன சொல்லுவார், இல்லையா பிரச்சனை இல்லை, நீ உன்னோட இதுக்கு அதை கற்றுக்கணும்னு நினைக்கிறது வந்து ஆண்டர்கிட்ட கேளு, அந்த காரியம் நடக்குன்னா நடக்கும். ஸோ அப்படின்னு சொன்னார். பட் நடக்கிற மாதிரி இருக்குது. கூடிய சீக்கிரம் அண்ணன் கூட ஒர்க் பண்ணுறது சொல்லியிருக்காரு. ஸோ இதுதானே, ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிட்டேன். முடிஞ்சிச்சுண்ணே, முடிஞ்சிடுச்சு, அதுதான். ஓகே ஷாலூம், ஓகே இன்னும் சத்தமாக தட்டுங்களேன். ஏன்னா ஓகே இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஓகே நம்மளுடைய நியூ சாங் ப்ரோமோ, அதாவது நவம்பரில் வெளியான பாடல்கள், அது ஒரு சின்ன ஒரு 2-3 மினிட்ஸோட ப்ரோமோ பார்க்க போகிறோம். ரிப்பீட் பண்றியா? ஓகே உடன் பாடி கை செய்தா இரு சூழ்ந்த என் நெஞ்சம் துடிக்குது, நான் தேடும் மொழி நீரை, அழுகையில் கூட நீர் பேசியது, மௌனத்தில் கேட்கும் அன்பு நீரே, விழுந்தேன் நான் பலமுறை, நீரனை தாங்கினே, மறந்தேன் நான் உம்முகம், ஆனால் நீர் மறவாமல் இருந்தே, இருள் நடுவே நீ நின்றீர், என் உயிரின் நம்பிக்கை நீரே,
பலனற்று இருந்த என்னை பலவனாய் மாற்றி ஞானத்தை தந்து நடத்தினீரே. தனிமையில் இருக்கும்போது வசனத்தை நம்பி ஜெபம் செய்ய வைத்து திடமாக்கினீர். உம்மோடு வாழ வேண்டும், உம் சித்தம் செய்ய வேண்டும், ஒரு விசை நினைத்தாரணும். உலகத்தை புரிந்து கொண்டேன், என்னை நான் அறிந்து கொண்டேன், கனித்தரும் மரமாகினேன். சுமந்த காரம் நெஞ்சினில் அடித்து துடிக்கின்றது. சோறுட்டி ரசித்த காரம் கை கோத்து கெஞ்சு கதறுகிறது. விடுவிக்க யாரும் இல்லையா, மன்னிக்க மனம் இல்லையா, வாழ ஒரு வாய்ப்பு இல்லையா. இறைவா இறங்கும் என் இதயம் பாரோ. குழந்தையிலே சுமந்த காரம் நெஞ்சில் அடித்து போல ஆவி அழுகிறது உம் குரல் தேட. மாயைக்கு வீடும் அழகுதான், ஆனால் அதன் முடிவு வழிதான். நீ தந்த ஒளி உண்மைதான். கண்ணீரை துடைத்திடவே அணைக்க ஓடி வந்தீர். கனாத ஆடை போல என்னை தேடி வந்தீர். கண்ணீரை துடைத்திடவே அணைக்க ஓடி வந்தீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், கண்மணி போல் பாதுகாப்பவர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், கண்மணி போல் பாதுகாப்பவர். ஓகே, கைகளை தட்டுவோமா? ஆமென்.